Hello friends, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோவில் நம்ம கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். பிட்காயின் ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸு பயங்கர வால்டைலாக வந்து இருந்துட்டு இருக்கு. லிட்ரலாக வீக்கெண்டில் சண்டே அன்னைக்கு பிட்காயின் வந்து பெரிய அளவில் வந்து டம்ப் ஆச்சு. இந்த வார் சுச்சுவேஷன் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருந்தனால $98,000 வரைக்கும் பிட்காயின் வந்து போயிருந்தது. போன வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பிட்காயின் $1 lakh கீழே வந்து ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வச்சா ஸ்ட்ரெயிட்டாக $92,000-$93,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னு. ஸ்டில் அதுக்கான சான்சஸ் வந்து இருக்கா இல்லை நியூ ஆல் டைம் இங்கேருந்து வந்து பார்ப்போமா அப்படிங்கிற பற்றி மெயினாக வந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஆப்வியஸாக எத்தேரியமோட இந்த கோல்டன் கிராஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எத்தேரியம் இப்போ எப்படி வந்து இருந்துட்டு இருக்கு அண்ட் பிட்காயின் டாமினன்ஸில் நம்ம நியூ ஹை அப்படிங்கிறது 66% வந்து பார்த்துருந்தோம். எனிவேர் அரௌண்ட் இயர் இங்கேருந்து பிட்காயின் டாமினன்ஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அண்ட் மெயினாக நிறைய நியூஸஸ் வந்து இருக்குது கைஸ். இந்த வார் வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ ட்ரம்ப் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோட பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி பீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதோட ரியாக்ஷனாக தான் மார்க்கெட்ஸ் இப்போ வந்து பயங்கர பம்ப் ஆகிட்டு வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு நிறைய நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. பிட்காயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோட ஸ்டார்டிங்லேயே இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். எ யூசர் இன் டெல்லி வாஸ் ராப்ட் டியூரிங் எ ஃபேஸ் டு ஃபேஸ் USDT trade, was taken to a park, threatened with a knife and forced to send $1.6K. லிட்டரலாக நிறைய பேர் இப்போது ஆன்லைன் P2Pயில் இருந்து ஆஃப்லைன் P2P தான் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. USDT வாங்குறதுனாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி கேஷ் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக பர்சனோட வந்து டீல் பண்ணுறீங்க. லிட்டரலாக இந்த சினாரியோவே வந்து பாருங்கள். $1.5 லட்சம். ஆக்சுவலாக நான் $1.5 லட்சம் சின்ன அமௌண்ட் கிடையாது, ஆப்வியஸாக அது கிடையவே கிடையாது. பட் இந்த ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சத்துலாம் நிறைய பேர் பண்ணுறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஐ மீன் நேராக இல்லைனாலும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த கேஸில் 1.5 லட்சத்துக்கு இது நடக்கும் போது 50,000க்கும் இது நடக்கலாம், 30,000க்கும் இது வந்து நடக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணுங்கள், பார்க்கில் இது வந்து நடந்திருக்கு. பார்க்கில் ஒரு பப்ளிக் பிளேஸில் ரொம்ப மக்கள் ஓப்பனாக கூடியிருக்க இடத்துலையே இந்த அளவுக்கு நைஃப் காட்டி த்ரெட்டன் பண்ணி காசு வாங்க முடியும்னா இது ரொம்ப ரொம்ப அன்சேஃபு. இதை முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு வந்து தவிர்த்துருங்க. இதை தான் ஷேர் பண்ண நினச்சேன். இப்போ நான் எப்படி தான் USDT வாங்குறதுனா இதை விட ஒரு வேர்ஸ்டான ஒரு வே இருக்கவே முடியாது. அதுக்கு நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சோ இல்லைனா பினான்ஸ் P2Pயோ வேறு எந்த ஆன்லைனில் P2Pயோ எது வேணால் வந்து பண்ணிட்டு போயிடலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டாக போய் ஆஜராகி உங்களை வேர்ஸ்டான சுச்சுவேஷனில் போட்டுக்காதீங்க. சரி, இப்போ நம்ம பிட்காயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிட்காயின் இப்போ டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கோம். டே டைம் ஃப்ரேம்லேயே ஆகட்டும் வீக்லியில் ஆகட்டும் பிட்காயின் $1 lakh கீழே க்ளோசிங் அப்படிங்கிற வைக்க கிடையாது, விச் இஸ் அ குட் திங். நான் போன வீடியோவில் நான் இதுதான் வந்து சொல்லியிருந்தேன். $1 lakh கீழே க்ளோசிங் அப்படிங்கிற வச்சா மோஸ்ட் ப்ராபப்ளி 92K 93K அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம சீக்கிரமாகவே வந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் இப்போ வரைக்கும் க்ளோசிங் அப்படிங்கிற வைக்க கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100K இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் வந்து எடுக்குது. இந்த இடத்துலேருந்து நியூ ஆல் டைம் பார்க்குறோம். செகண்ட் டைம் இதே விசினிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து வருது, பவுன்ஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸ் வந்து $1,10,000 வரைக்கும் போயிருந்தது. தேர்ட் டைம் லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து டம்பாகவே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேயர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணவே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. $98K வரைக்கும் போயிருக்கு. பட் க்ளோசிங் அப்படிங்கிறது புல்லிஷாக தான் வந்து நடந்திருக்கு. அட் த சேம் டைம் அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலாம் வந்து வந்திருக்குது, விச் இஸ் அ குட் திங். விச் ஷோஸ் ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற வந்து இருக்குது. டம்பாக இந்த இடத்துல பியர்ஸ் டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணியும் மார்க்கெட் புல்ஸ் வந்து ஸ்டெப்பின் ஆகி பெருசாக பம்ப் ஆயிருக்கு. பட் இது வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்போது பட் இது பின்னாடி நிறைய ஸ்டோரி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா சாட்டர்டே சண்டே பெருசாக மார்க்கெட்டில் மூவ் இருக்காது. பட் இந்த வார் சுச்சுவேஷன் எஸ்கலேட் ஆகிற மாதிரி வந்து இருந்தனால பெரிய லெவலில் மார்க்கெட் பிட்காயின் வந்து டம்ப் பார்த்தோம். மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் சுச்சுவேஷன்ஸ் இன்னும் வேர்சன் ஆகி எல்லா மார்க்கெட்ஸும் பெரிய லெவலில் ப்ளீட் ஆகும்னு வந்து பார்த்துருந்தோம். ஆகவும் ஆச்சு ஓரளவுக்கு. பட் ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறேன். சாட்டர்டே சண்டே இந்த வார் சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருந்ததா, அப்போ வந்து நான் பெரிய ஜியோபொலிட்டிக்கல் கீக்கோ இல்லை ஒரு நார்மி கூட வந்து கிடையாது. கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன அளவில் ஃபாலோ பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா US வந்து எப்படி இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து ஸ்டெப் இன் பண்ணி பீஸை ப்ரிவைல் பண்ணுறேன்னு வந்தாங்க. அதே தான் இந்த இஸ்ரேல் ஈரான் இஷ்யூலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் சும்மா இல்லாமல் ஸ்டெப் இன் பண்ணி ஈரானோட பேசஸ்லாம் வந்து ஏதோ காலி பண்ண மாதிரிலாம் வந்து பார்த்துருந்தேன். சாரி இஃப் ஐ எம் ராங், பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அதுதான். ஸோ அதுக்கப்புறமா ஏன் மார்க்கெட் திரும்ப இந்த அளவுக்கு வந்து பம்ப் ஆச்சு அப்படின்னா நேற்று அகெயின் ட்ரம்ப்போட த்ரூத் சோஷியல் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இஸ்ரேல் அண்ட் ஈரான் கேம் டு மீ ஆல்மோஸ்ட் சைமல்டேனியஸ்லி அண்ட் செட் பீஸ். ஐ நியூ த டைம் வாஸ் நவ். த வேர்ல்ட் அண்ட் த மிடில் ஈஸ்ட் ஆர் த ரியல் வின்னர்ஸ்.
both nations will see tremendous love, peace and prosperity in their futures. ஸோ பேசிக்காக இந்த வார் வந்து புல் ஸ்டாப் வச்சாரா இல்லை கமா வச்சு கொஞ்ச நாள் பாஸ் டவுன் ஆச்சான்னு தெரியல. பட் இந்த இப்போதைக்கு சுச்சுவேஷன்ஸ் வந்து காம் டவுன் ஆகிருக்குது. ட்ரம்ப் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தானில் பண்ண மாதிரி தான் இதுலேயும் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மனுஷன் சும்மாவே இருக்க மாட்டாரு. இனாகிரேட் ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் இந்த டாரிஃப்ஸ் வச்சா கொன்னாரு. அப்புறம் இந்த எலான் மஸ்கோட சேர்ந்து இந்த ஒரு பில் அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பெரிய லெவலில் வந்து உருண்டுகிட்டே வந்தது. இப்போது அகெயின் ஈரான் அண்ட் இஸ்ரேல் இஷ்யூ. எனிவே அட்லீஸ்ட் இப்போதைக்கு கொஞ்சம் ஓரளவு காம் டவுன் ஆகிருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட் எந்த ரேட் கட்டும் வந்து பண்ணல. ஸ்டில் 4.5% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இன்ஃப்ளேஷன் 2.4% சம்வேர் அரௌண்ட் அந்த ரீஜனில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட்டும் ஷேர் பண்ணியிருந்தார் ட்ரம்ப். டூ லேட் ஜெரோம் போவல் ஆஃப் த ஃபெட் வில் பி இன் த காங்கிரஸ் டுடே இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் அமாங் அதர் திங்ஸ் ஒய் இஸ் ரெஃப்யூசிங் டு லோயர் த ரேட். ட்ரம்ப் வந்து முன்னாடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போவலில் வந்து பெஸ்டர் பண்ணிட்டு இருக்கார் ஃபெட்டோட சேர்மனை இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண சொல்லி. ஆக்சுவலாக நிறைய நேஷன்ஸ் வந்து ரேட் கட் வந்து பண்ணிட்டாங்க. மல்டிபிள் ரேட் கட்டே பண்ணியிருக்காங்க. யூரோப் வந்து 10 ரேட் கட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு. இந்தியாவிலையும் ரேட் கட் பண்ணியிருந்தாங்க. சைனாலாம் லிட்ரலாக லிக்விடிட்டியை இன்ஜெக்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாக இருக்குது. லிக்விடிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் அப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஈஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணல. லிக்விடிட்டி வந்து நார்மலாகவும் வந்து வச்சுக்கலாம். அவங்க வந்து என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப் வந்து போவல் இப்படி பண்ணுறதால யூஎஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ட்ரபுளாக வந்து இருந்துகிட்ருக்கு. இன்ட்ரெஸ்ட்டே வந்து பெரிய லெவலில் யூஎஸ் வந்து பே பண்ணிகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த அளவுக்கு எக்கனாமி வந்து நல்லா இருக்கனால இன்ஃப்ளேஷன்லாம் கம்மியாக வந்து இருக்கனால என்ன ரீசன்னால இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. சூன் என்ஃப் ட்ரம்ப் பெஸ்டர் பண்ணுறனாலேயே அப்கமிங் மந்த்ஸில் நம்ம பெரிய ரேட் கட்டே கூட வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கனால எக்கனாமி நல்லா வந்து இருக்கனால ஒரு 2-3 பாயிண்ட்ஸே கூட வந்து குறைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 4.5% இருக்கனால சீக்கிரமாகவே ஒரு 3.53%லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் திஸ் ஷோஸ். அண்ட் ஆல்சோ கியூட்டியும் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மினிமலான பர்சன்ட்டில் வந்து கியூட்டி ரன் ஆகுறது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் ஓவரால் எப்படி இருக்குன்னா ஸ்டில் இதே தான். இந்த $1 lakh கீழே க்ளோசிங் வந்ததுன்னா நம்ம 93K ஆனது வந்து பார்ப்போம். அன்லெஸ் அன்டில் நம்ம இந்த இடத்துல இருக்க வரைக்கும் பிட்காயின் வந்து கம்ப்ளீட்லி சேஃப் பெரிய லெவலில் வந்து டம்ப் ஆக வாய்ப்பு கம்மி தான். இப்போ எத்தேரியமோட கோல்டன் டாஸ் பற்றி பார்த்துட்டு எத்தேரியமோட நார்மல் சார்ட்டும் வந்து பார்ப்போம். எத்தேரியம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் சார்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். எத்தேரியம் போன வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பிட்காயின் 93K வரைக்கும் டம்ப் ஆகிறதும் எத்தேரியம் வந்து இந்த $2,100 $2,200 வரைக்கும் டம்ப் ஆகுது. எத்தேரியம் லிட்டரலாக இந்த பர்டிகுலர் சப்போர்ட் வரைக்கும் ஒரு விக் வந்துட்டு இப்போ வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. $2,400 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு மேலே டம்ப் ஆகுமா எத்தேரியம் வந்து பம்ப் ஆகுமா அப்படின்னா கம்ப்ளீட்லி ரேஞ்சாக தான் வந்துருக்கு எத்தேரியம் வந்து. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா எத்தேரியம் கிட்டத்தட்ட $1,400 கீழே வரைக்கும் வந்து போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்வேஸ் போயிட்டு ஒரு பெரிய கேண்டில் வித்தின் ஃபியூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பம்ப் ஆனது வந்து நடந்துருச்சு. எப்பவுமே இந்த அளவுக்கு ஒரு பம்ப் இந்த அளவுக்கு ஒரு கேப் அப் ஆகும்போது மார்க்கெட் ஆக்சுவலாக இந்த ரீஜன் வரைக்கும் அகெயின் போய் ஃபில் ஆகும். நீங்கள் லிட்டரலாக நீங்கள் பாஸ்டெல்லாம் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல கூட எடுத்துப்போமே. ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல விக் டவுன் ஆச்சா ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் அந்த ரீஜன் வரைக்கும் வந்துட்டு ஃபில் ஆகிட்டு வந்து போகும். இந்த இடத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் ஒரு 1,850 1,900 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கேப் அப் இருக்குது. ஸோ ப்ரைஸ் அரௌண்ட் $2,000 கீழே ஒரு வீக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இப்போவே வந்தால் நல்லது தான். பட் இப்போ வராமல் வந்து மேலே போச்சுட்டுன்னா ஆக்சுவலாக அகெயின் இந்த இடத்துல ரீவிசிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி அது புல் மார்க்கெட் முடிஞ்சு நடக்குமா? மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய ரன்னை போகிறதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இதை இந்த இடத்துல ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ சேம் டைம் ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது எத்தேரியமில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $2,100 இந்த $2,850 ஒரு ரேஞ்சாக தான் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் நம்ம இந்த 2,850 இந்த $3K மேலே ஸ்ட்ராங்கான க்ளோசிங் எத்தேரியமில் இருந்தால் தான் நம்ம $4,000 அண்ட் அதுக்கப்புறம் எத்தேரியம் பெரிய அளவில் பம்ப் ஆகிறது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரீஜியனில் தான் மோஸ்ட்டாக இந்த கன்சால்டேஷன்லாம் நடந்து இந்த $4K போகிறதோ இல்லை அதுக்கப்புறம் பம்ப் ஆகிறது பெரிய விஷயமா இருக்க போகிறது இல்லை. பட் இந்த விசினிட்டியில் வந்து கிரால் ஆகிட்டே எத்தேரியம் பிரேக் ஆகிறது தான். மேபி இட் மைட் டேக் ஃபியூ டேஸ் இல்லைனா ஃபியூ வீக்ஸ் இந்த ஜூலை வரைக்குமே கூட வந்து போகலாம். பட் ஆனால் கோயின்சைட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா கோல்டன் கிராஸும் எத்தேரியமில் வந்து டே டைம் ஃப்ரேமில் நடக்குது. கோல்டன் கிராஸ் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிரால் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து மோஸ்ட்டாக கோல்டன் கிராஸ்க்கு அப்புறம் பெரிய அளவில் ரேலி ஆகும். நான் வந்து ஃபியூ டேஸ் தான் சொல்கிறேன். இந்த இடத்துல மாதக்கணக்கு கிரால் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஃபியூ டேஸ் இது எல்லாமே கோயின்சைட் ஆகுது லிட்ரலாக
வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியமில் இந்த கோல்டன் கிராஸ் வித்தின் நெக்ஸ்ட் வீக் இந்த ஜூலை 1st வீக்குள்ளே வந்து நடக்கும். அட் த சேம் டைம் ஜூலை 1st வீக் அப்புறம் நடந்ததுக்கப்புறம் மேபி ஒரு டம்ப் வருதோ, இந்த கோல்டன் கிராஸ்க்கு அப்புறம் ஆக்சுவலாக எப்பவுமே டிப்பிக்கலாக நடக்கிற டம்ப் வந்து வரலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரன் அப் இருக்கும் அப்படிங்கிறதான் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துட்டு இருக்கு. எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் அலைன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு 8 மாதம் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆனது எல்லாமே ஆக்சுவலாக 8 மாதம் கூட இல்லை, லிட்டரலாக 2023 2022 எண்டிலேருந்து ஒரு புல்ரன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கடைசியாக நம்ம பார்த்த ஒரு மெகா புல்ரன் 2021 நடந்ததா, அதுக்கப்புறம் லிட்டரலாக இப்போ 4 இயர்ஸே ஆச்சு. 4 இயர்ஸ் போனதே வந்து தெரியல, அந்த அளவுக்கு தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஏதோ ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கேன். நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபால்ஸோப்போ ப்ராமிசஸோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் என்னோட வியூ தான் நான் வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே மார்க்கெட் சைக்கிள், மார்க்கெட்டில் இது எல்லாமே ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். என்னோட வியூ வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஆப்டிமிஸ்டிக்காக இல்லை, ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறது தப்பும் இல்லை. நான் வந்து 100x போகணும்னு சொல்லலை. ஜஸ்ட்டு நம்ம எப்போவுமே மார்க்கெட்டில் புல் இல்லைனா பியர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தானே, அப் ஆர் டவுன் அதுதான் நடக்கணும். ஸோ நம்ம இன்னுமே பெரிய அளவில் மார்க்கெட்டில் வந்து இந்த அப்சைட் சினாரியோ வந்து வர கிடையாது. அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வரதான் இருந்தால் உடனே இப்போ வந்து 100x நம்ம போர்ட்ஃபோலியோ ஆகும்னு நான் வந்து சொல்லலை. சரி, ஓகே, நம்ம எத்தேரியம் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிட்காயின் டாமினன்ஸ்க்கு வந்து வருவோம். பிட்காயின் டாமினன்ஸ் லிட்டரலாக 66% வரைக்கும் வந்து போயிருச்சு. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் இந்த அளவுக்கு 66% வரைக்கும்லாம் வந்ததுக்கப்புறம் மேபி ஒரு 70 வரைக்குமே கூட வந்து விற்க ஆகலாம். வி டோன்ட் நோ, அது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நம்ம லிட்ரலாக 70 இல்லை 68 அந்த மாதிரி ஒரு ஃபிகர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கு ஸ்லோவாக கிரால் டவுன் ஆகணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு ஏதாவது ஒரு பெரிய டம்ப் வந்தா, இல்லைனா இந்த அகெயின் இந்த வார் சுச்சுவேஷன்லாம் போகிறனால ஏதாவது ஒரு விக் மாதிரி வந்துட்டு அந்த மாதிரியும் வந்து நடக்கலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம். ஃபுல்லாக கிரால் டவுன் ஆகி நிறைய இயர்ஸாக ஸ்லோவாக அப் ஆகிட்டு வந்துருக்குது. பட் விழுறதுக்கு அவ்வளோ நாட்கள் வந்து எடுக்காது. ஏதாவது ஒரு இடத்துல பிட்காயினில் இருக்கக்கூடிய டாமினன்ஸ் வந்து ஸ்லோவாக மற்ற ஆல்ட் காயின்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். இப்போ நீங்கள் போக போக ஃபெட்டப் ஆகிறது அர்த்தமே இல்லை. ஏன்னா லிட்ரலாக லாஸ்ட் ரன்னப்போ இல்லை லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் தான் நம்ம வந்து இருக்கோம் இந்த பிட்காயின் டாமினன்ஸ் ஸ்டாப் அவுட் ஆகிறது. இதுதான் என்னோட வியூ பார்க்குற வரைக்கும். ஏன்னா 66% இருக்கிறது ஆப்வியஸாக இதே இடத்துல இருக்க போகிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ வெரி பிக் பர்சன்டேஜ். ஆல்ரெடி ஆல்ட் காயின்ஸ்லாம் பெரிய அளவில் வந்து செத்துட்டு வந்துருக்கு. ஸோ சூன் என்ன ஆல்ட் காயின்ஸில் லிக்விடிட்டி ஃப்ளோ ஆகிறத நம்ம வந்து விட்னஸ் பண்ணுவோம். டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோல்டன் கிராஸ் மாதிரி வந்து நடந்திருக்கு. கோல்டன் கிராஸ் நடந்து இப்போது ஷார்ட் டர்ம் மூவிங் ஆவரேஜ் கீழே இப்போ டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் இருந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஓரளவு கிளியரான ஒரு வியூ ஜூலை 1st வீக் அதுக்கப்புறம் வந்து ஓரளவு கிடைக்கும். ஏன்னா இப்போ தான் இந்த வார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் போகிறனால ஓவரால் மார்க்கெட் வால்டைலாக இருக்குது. திடீர்னு சும்மா இல்லாமல் ஏதாவது வந்து பண்ணாங்கன்னா சுச்சுவேஷன் அகைன் எஸ்கலேட் ஆகும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஜூலை மாதம்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் ஜூலையில் ஒரு ரேட் கட்லாம் வந்து வந்தாலும் இன்னும் சூப்பராகவே வந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு இப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. கோல்டன் கிராஸ் ஆப்வியஸாக ஒரு பெரிய ஒரு ரன் அப் தான் வந்து இண்டிகேட் பண்ணோம். வெயிட் அண்ட் சி. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எத்தேரியம் டாமினன்ஸ்க்கு வந்து வருவோம். பிடிசிக்கு வந்து வருவோம். பிடிசி இஸ் லுக்கிங் குட். பிடிசி நியூ லோ பண்ணணும் அவசியம் இல்லை, எத்தேரியமும் நியூ லோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆல்ட் காயின்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சில ஆல்ட் காயின்ஸ் வந்து நியூ லோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வீக்கான ஆல்ட் காயின்ஸு. அண்ட் ஆல்சோ பார்ட் 2 மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல்ட் காயின்ஸ் வந்து எக்ஸ்டெண்டடாக டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஆக்சுவலாக இந்த கிரிப்டோ பபிள்ஸில் வந்து போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம இயர்லிலாம் வந்து வைக்கும் போது நிறைய ஆல்ட் காயின்ஸ் பயங்கர புவராகவே இந்த டாப் 100 இல்லாமல் நம்ம கீழே போகும்போது ஒரு டாப் 400 500 இருக்கிறது வந்து 80% 90% டம்ப் ஆகிட்டு வந்துருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் ஆல்ட் காயின்ஸில் லிக்விடிட்டி வந்து ஸ்க்ரூட்டனைஸ் ஆகிட்டு வந்துருக்குது. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் மாதிரி வந்து ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக வந்து பம்ப்டாக வந்துருக்குது. நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30-50% இப்போ மந்த்லியிலே வைக்கும் போது 30% 50% அந்த மாதிரி ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. இதுவும் இந்த கேமிஃபை பெருசாக வந்து சஃபர் ஆகிட்டு வந்துருக்குது. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்து எவ்வளோ எந்த ஆல்ட் காயின் வந்து ரெக்கவர் ஆகும், எப்படி வந்து அப்கமிங் டேஸில் வந்து போக போகுது அப்படின்னு நிறைய வீடியோவில் மேபி நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக அது எனக்கே வந்து நல்லா புரியுது. பட் ஆனால் மார்க்கெட் அப்டேட் அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக நான் வந்து ஃபியூ டேஸ் வெளியே இருந்தேன். லாஸ்ட் வீடியோலேயும் உங்களால் பார்க்க முடியும், வேறு இடத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது ஐ காட் பேக் டு ஹோம். இப்போ என்னன்னா அதுதான் நெக்ஸ்ட்டு ஆல்ட் காயின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னா அதுக்குள்ளே ஒரு கலவரமே மார்க்கெட்டில் நடந்தாலும் இந்த அப்டேட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருந்தது. அட் த சேம் டைம் சர்வஸ் யாராவது வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கன்சிடர் எக்ஸிட்டிங், அட்லீஸ்ட் மேஜர் பார்ட் வந்து செல் பண்ணிடுங்க. இதை பற்றியும் நம்ம சேனலில் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு சிலதெல்லாம் அப்படி தான். இந்த ஓம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். இப்போ ஓம் மந்த்ராவில் நடந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டில் நடக்கக்கூடாதுன்னா
இதிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக பெரிய லெவலில் அவங்களே அவங்களோட காயின்ஸ் ஆர் டோக்கன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு வால்யூமே இருக்காது. இதெல்லாம் பெருசாக ஓமந்த்ராலலாம் பெருசாக வால்யூமே ட்ரிகர் ஆகலை. இது இருந்த மார்க்கெட் கேப்க்கு லிட்ரலாக 7-8 பில்லியன் மார்க்கெட் கேப் இருந்தது. பட் ஆனால் ஒரு பெரிய வால்யூமே ட்ரிகர் ஆகலை. ஓரளவுக்கு ஓகேவான வால்யூம் தான். ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் இது பார்க்கும் போது. இது புர்ஜ் கலிஃபா மாதிரி மேலே ஏற்றிருக்கான் பாருங்கள் ப்ரைஸை. இதே தான் இந்த இசட்கேஜேன்னு ஒரு ப்ராஜெக்டும் அவனுங்களும் இதை தான் வந்து பண்ணாங்க. நிறைய மாதம் அப்படியே வந்து இருந்தது. கம்ப்ளீட்டாக கடைசியில் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. வால்யூமே இருக்காது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $2 பில்லியன்ஸ் எஃப்டிவியில் வேல்யூவேஷன் இருக்குது. 2 பில்லியனாக நம்ம எஃப்டிவி வேல்யூவேஷனு. பெருசாக வால்யூமே இல்லை. ஒரு இடத்துல வால்யூம் ட்ரிகர் ஆகுது. எல்லாரும் இதை பார்த்து எதாவது ஷார்ட் பண்ணுறானுங்களா தெரியல. வேல்ஸ் மொத்தமாக இறக்கிட்டானுங்க. 10 மில்லியன் 20 மில்லியன் 5 மில்லியன் இந்த மாதிரி வால்யூம் இருந்தது. ஒரு இடத்துல வால்யூம் 7 பில்லியன் அப்படின்லாம் வருது. மொத்தமாக கீழே இறங்கிடுது. சர்வஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்துருக்கு. பெருசாக வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ அதனால் மேபி சர்வஸில் ஹியூஜ் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இதில் 10x பண்ணுறேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதிலேருந்து விற்றுட்டு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸில் சேஃபரான பிக்ஸ் போங்க. ஏன்னா 3 மில்லியன் 10 மில்லியன் இப்படி தான் வால்யூம் இருக்குது. இதுவும் பெரிய அளவில் ஏறி இருக்குது. அன்லாக்லாம் வரும்போது பெருசாக அது டம்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி உங்களோட வாங்கியிருக்க காயின்ஸில் இந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கா பாருங்கள். மேபி அது கேட்டஸ்ட்ராஃபிக்கலான டம்ப் அப்படிங்கிற வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை ஷேர் பண்ண வந்து நினச்சேன். அண்ட் இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப பெருசாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கிவ்அவே வந்து சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் அந்த கிவ்அவேக்கான வின்னர்ஸும் நான் வந்து சூஸ் பண்ணி அந்த வீடியோலேயே லைவாக வந்து அட்டாச் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் தேங்க்யூ. பை பை.